சாமி பொறுமை பொறுமை. யூடியூபர் ஆனா நீ அவ்வளவுதான் போடுங்க. ஆனா நீச்சல் அடிக்க முடியாது. படகு சவாரி எந்த ஊர்ல கட்ட தெரியாது. பட் இங்கே வெளிநாட்டு ஆடிய பாதனே அம்பலவாதனே ஆடிய பாதனே அம்பலவாதனே. எங்கால பாத்தீங்களா அவர் லைவ் போயிட்டு இருக்காரு. இப்போ அதை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். மக்களே பார்த்துக்கோங்க, நம்ம நந்தி தான், நம்ம தான் சன்ரைஸு வந்தாச்சு. எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு என் குளிர் நடுங்குது. நான் என்ன கண்டிஷனில் நிற்கிறேனுங்கிறத அப்படி நாளை பண்ணி இது தாமரை தான் எடுத்துட்டு வர அறிகுறியா கிட்ட ஹம்பியில் இருந்து டிடி தினகர். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பொதிகை ரைடர். நான் உங்கள் லாக்ஸ். வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்படி ஜம்மமாக ரெடியாகி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹம்பி வந்திருக்கோம். நம்ம கூட யார் வந்திருக்காருன்னா, நம்ம ஃபேமஸ் யூடியூபர் மிஸ்டர் பி ரமேஷ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் மிஸ்டர் பி ரமேஷ். அண்ணனோட சேனல் வந்து மிஸ்டர் பொதிகை ரைடர். எல்லாரும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. என்னங்க இது? நான் பேசுறேன். இவரும் பிஆர், நானும் பிஆர். பிஆர்லாம் செட்டு சேர்ந்தாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் அவ்வளோதான். கண்ணாடிலாம் வச்சிருக்கீரா? பொதிகை ரைடர் தான் கண்ணாடி போடணும். பைக் ரைடர். இவரோட யூடியூப் சேனல் வந்து பொதிகை ரைடர். இவரோட சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ மக்களே, நம்ம வந்து ஹம்பி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு எங்கே அப்படின்னா விருப்பாக்ஷா டெம்பிள். அதுக்கப்புறம் ஏதூரு பசவனா அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு டெம்பிள். அது இந்த பக்கம் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னங்க? இது வந்து விருப்பாக்ஷா டெம்பிள். விருப்பாக்ஷா டெம்பிள். அதாவது இப்போ நம்ம வந்து விருப்பாக்ஷா டெம்பிளுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம். அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது பாருங்க. ஸோ மக்களே, நம்ம வந்துட்டு போகிற இடம் ஃபுல்லாக நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து நம்ம மாமா வாசன் வந்து இந்த டைலாக் என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவன் போயிட்டான். எங்கே போயிட்டான்னா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கள மட்டும் இல்லை, அவனை மட்டும் இல்லை, நம்ம டீமை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பல ஃபைனான்ஸு சட்ட சிக்கலில் அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நானும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்களோட ஒரு உதவினால நான் வந்து அப்படியே இவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து விருப்பாக்ஷா டெம்பிள் உள்ள அப்படி என்ன கன்ஸ்ட்ரக்ஷனு, அதாவது பழைய காலத்தில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனு, என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து தேரை பார்க்கும்போது என் திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம ஊர் தேர் மாதிரி ஞாபகம் வருது. பூதகணங்கள், அதாவது இந்த தேரை வந்து அந்த பூதகணங்கள் வந்து தாங்குது அப்படிங்கிறத இது வந்து செதுக்கி இருக்காங்க. பார்த்தீங்களா? அதுக்கு மேலே அந்த நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் அது வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தேவர்கள், பிள்ளையாரு அந்த மாதிரி, அதுக்கு மேலே தேவர்கள், அதுக்கு மேலே தேவர்கள்லாம் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூதகணத்துலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது அதுக்கு மேலே நம்ம சிவனுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போகலாம். 2 தேர் பண்ணியிருக்காங்க. ஒரு தேர் இல்லை, இந்த ஒரு தேருக்கே 6 சக்கரம் இருக்கு. இந்த தேருக்கு 4 சக்கரம் இருக்கு. ஆனால் எப்போ வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ஸ்கல்ப்சரும், இங்கே இருக்கிற எல்லா செதுக்கின ஒரு சிலைகளும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த தேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அடியில் பூதகணங்களை வந்து தாங்குது இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த கோயிலை வெளியிருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. வாங்க சீக்கிரமாக உள்ளே போகலாம். ஆக்சுவலாக 3 தலை கொண்ட ஒரு நந்தியை பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வந்து உடஞ்சிருச்சு. பழமையான கோயில் அப்படிங்கிறதுனால உடஞ்சி விட்டது. பார்க்கும்போது தலைவாசல், கோபுர வாசலில் வந்து நம்ம நிற்கிறோம். என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. செம்ம. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் நம்மளை வரவேற்கிறதுக்காகவே தலைவரே வந்திருக்கப்பலாம் நம்மளை வர வைக்க. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? மேடம் செம்மையாக இருக்குது ப்ரோ. அங்கே போயிடல. செம்மையாக இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சீனி தான் ப்ரோ. சூப்பரானது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தான சீனி தான் இருக்கிறதுலே இதான் ஒருத்தான சீனு ப்ரோ. இருக்கிறதுலே இதான் ஒருத்தான சீனா. ஒருத்தான சீனா வந்துருச்சா? சூப்பர். ஒன்றும் நம்ம தான் இனி சீனா இருக்கும். அதாவது நாம் ஒன்று நினச்சி வருவோம், ஆனால் கடவுளாக பார்த்து நமக்கு செஞ்சு விடுவாப்புல. நம்மளை வரவேற்கிறதுக்காகவே நம்ம ஆளு கார்பெட்டு போட்டு 2 நந்தியோட வரவேற்கிறாங்க பாருங்க. அதாவது உள்ள என்ட்ரானோடனே லைட்டாக வைப்ரேட் பண்ணிட்டான் நம்மளுக்கு. உள்ள வந்து யார் இருக்கா அப்படிங்கிறது என்ன எனக்கு தெரியல. கோயில்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது எனக்கு வந்து உச்சந்தலையில் அப்படியே நட்டு நிற்கிது. எனக்கு வந்து இன்னும் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் நெல்லையப்பூரில் கோயிலில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை அப்படியே இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இங்கே யானை ஒன்று இருக்குது.
அதை நான் வந்து திருன்னு இங்கே எனக்கு இப்போ ஏதாவது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் ஒன்றும் இல்லை, நமக்கு என்ட்ரி அப்படி கொடுத்துக்கிறாப்புலப்பா. நமக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரியா, நம்மளே ஒரு ஸ்பெஷல். நமக்கு எதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி? நம்ம வந்து எப்போவுமே அவரை வந்து காத்து நின்று கும்பிட்றதா தான் ஒரு சுகமே. 3 தலைவர்களுமே காத்து நின்று கும்பிட்றது தான். இந்த கோயிலில் க்ரௌடு இல்லாமல் இப்படி பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ங்க. நீங்கள் எல்லா கோயிலும் போயிட்டு க்ரௌடுன்னு பார்க்குறத விட இப்படி நின்று ஃப்ரீயாக இது கட்டிடக்கலையோட ஒரு ஆராய்ச்சியை வந்து ஆழ்ந்து பார்க்கறதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. நான் சொல்லலை, பொதிகை ரைடர் விளாகில் வந்து பொதிகை ரைடர் விளாக இருக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க, டேய் அவனே நல்லா தான்டா பேசுறான், நீங்க அவனே பேச விடுறா அப்படின்னு. உண்மையா தானங்க சொல்றேன், கரெக்ட் தானே. ஆக்சுவலா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இது உள்ள ஒருத்தர் இருக்கு, இங்க ஒருத்தர் இருக்கு, யாருன்னு தெரியல. டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்தா தான் தெரியும். யார் நம்ம நந்தி தான், வேற யாரு இல்ல லிங்கம் ஒன்று இருக்கு. லிங்கம் சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க, உள்ள அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே ஒரு வந்து அது என்ன லிங்கம் இருக்கு பாருங்க. என்னை வந்து நான் இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். மாமன் கிட்டேயோ மச்சான் கிட்டேயோ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னை வந்து சோதனைக்கு மேலே சோதனைக்கு உட்பட்டு என்னாச்சு? அதான் எம்சியா அப்படிக்கா. அதாவது உள்ளே போய் பார்க்க போது தான் எனக்கு வந்து கேர்ன்னு ஆயிடுச்சு. வெளியிலே நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் உள்ளே வந்து பார்க்கும்போது வேறு லெவலு. ஆள் நல்லா ஹைட்டானவர் தான். லைஃப்பில் ஒன் டைம் யாராக இருந்தாலும் வந்து பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம அடுத்த மேற்கொண்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீலு செம ஃபீலு அப்படிங்குவாங்கல்ல, எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து நெல்லையப்பர் கோயிலில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா வெயிட்டான தலை தான். ஸோ இவர் தான் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஜாயின் பண்ணுற ஆளுங்க வந்துட்டு சொல்லுவாங்கள்ல. கொஞ்சம் நாளாகவே எல்லாருமே இந்த வீடியோ கண்டென்ட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. சிரிக்கப்படாது. ஏன்னா இவர் வந்து சொல்கிறாரு, இவர் குசும்பான ஆள் தான். இவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் நான் இதை எடிட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம இங்கே போகிறோம். இங்கே தான் இருக்காங்க. நம்ம அங்கே போவோம். நம்ம அப்படியே வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த அம்மன் கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தானாக்கா கன்னடத்தில் இருக்குது. ஸோ நம்ம கீழே என்ன குனிந்து செல்லவும் போட்டிருக்குங்க. எங்கன்னா இங்கே யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். அம்மன் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நிறைய அம்மன் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏங்க இங்கே நிறைய அம்மன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி, பார்வதி, சிவனுக்கு பின்னாடி இது யாரோ அம்மன் வந்து இதுவும் பார்வதி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. சம்போ மகாதேவா செம்ம வைப்பு. எனக்கு வந்து இப்போ அல்லு இல்லை, பேசுகிறதுக்கே எனக்கு அல்லு இல்லை. அந்தளவுக்கு வெறி கொண்டு இருக்குது என் மனசுக்குள்ளே. டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் விளாக் மூடில் இல்லை, வேறு மூடு ஆயிடுச்சு. மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என் கையிலேயே பிடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம நேற்று சாயங்காலத்துலேருந்து
என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று சாயங்காலத்துலேருந்து அடி நொறுக்கலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடு, அடி தூக்கலாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இங்கே ஒரு சிட்டிங்கை போட்டு ஒரு தியானத்தை போட வேண்டியதான். இங்கே வந்து இது மெயின் மண்டபம். இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் இதை வந்து இதெல்லாம் புதுமைப்படுத்தலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப இதாகிடுச்சு. இது மாதிரிலாம் விஷ்ணு வீற்றிருக்கிறார். விஷ்ணு அதுக்கப்புறம் இது பார்க்கும்போதே ஸ்கல்ப்சர்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கும் மேலே இது வந்து இப்போ இது ஒரு கல்யாணம், ஆனால் அந்த இது கரெக்டாக இல்லைங்கிறதுனால இங்கே வந்து முருகன், பிள்ளையார், அந்த குடும்பம் வந்து இப்படி ஃபேமிலி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபேமிலி வந்து அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அசுரனை வந்து வதம் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் இது யமதர்மன். நம்ம மார்க்கண்டேயங்க எங்கே அவர் ஐயா ரமேஷ், இது என்ன கதை தெரியுமா? மார்க்கண்டேயன்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களே இங்கே. பரவாயில்ல, சூப்பர். ஆனால் இது முக்கியம் இல்லை. இதுக்கப்புறமும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோன்னா நம்ம ஸ்ரீசக்கரத்துக்கு கீழே நிற்கிறோம். ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்கல்ச்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே வைப்பு கிரியேட்டு வேறு லெவலில் எனக்கு வந்து கிர்ரு அப்படிங்கிறது ஏறுது பவர் ஏறுது எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா வந்து இவர் தான். எப்படி ஆள் நல்லா வெயிட்டாக இருக்காரா? ஆனால் வந்து பிக்சல் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ரொம்ப ஜூம் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, அவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அவரும் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்கிறார் பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான், நான் இல்லை. அதான் இங்கேயே தெரியுது பாருங்கள், இங்கேயே டிவியில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். ஆள் வெயிட்டான ஆளில் எப்படி அழகாக இருக்கார். அடாடா வெயிட்டுன்னா வெயிட்டு, செம வெயிட்டு. ஒத்த காலம் அப்படி தூக்கி நின்று ஆடும்போதே தெரிய வேண்டாமா ஆள் வெயிட்டான ஆளுன்னு. அப்படியே அப்படியே எனக்கு ஒரு போஸை போட்டுங்க. என்ன அங்கே பாருங்க, ட்ரம்மு எம்மா பெருசாக இருக்குன்னு. ஐயா அங்கே பாருங்க, இந்த ட்ரம்மு அடிக்கிறதுக்குன்னே ஒரு பூதகனை வச்சு அடிக்கும்ல, அந்த மாதிரி ட்ரம்முங்க இது. ஓஹே, எப்படி இருக்குது பாருங்க இந்த ட்ரம்மு, இவ்வளோ பெருசாக இருக்குது. என் கையே இவ்வளோ. இது அப்படியே மாட்டு தோலுங்க ஐயா, தோல் அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வந்து தோலை வந்துட்டு என்ன எல்லாரும் அந்த இதை அடிக்கிறதுக்குன்னே தோலை வந்து அப்படியே அந்த மாட்டோட தோலை அப்படியே விட்டுருக்காங்க பாருங்க. என்ன சைவம் என்ன அசைவம். எனக்கு இதை அடிக்கணும்னு தோணும். அப்படியே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபீல் ஆகிட்டேன், அவ்வளோதான். அதாவது இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து பார்க்கும்போதே வெறி ஆயிடுச்சு. நான் இங்கேயே படுத்து தூங்கி இங்கேயே நான் செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன். இங்கேயே ஒரு ஐயா அன்னதானம் பண்ணுவாங்களா? அன்னதானம் உண்டுன்னா நான் வரல. காரை எடுத்துகிட்டு நீங்கள் போயிருங்க, என் ஃபேமிலிகிட்ட ஒப்படைச்சிருங்க. எனக்கு இருக்குது இந்த ஒரு சொத்து போதும். எனக்கு இருக்குது ஒரு சொத்து, எனக்கு போதும். இங்கேயே அப்படியே அமைஞ்சு உட்காந்துடலான்னு பார்க்குறேன். இந்த நம்ம வானரப்படை வீரர்களோட சேர்ந்து அப்படியே நான் இங்கேயே செட்டில் ஆகிடலான் இருக்கேன். அதனால் ஆமாம், அவ்வளோதான், அடித்து தள்ள வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான். சரி, வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து, ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு, ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து அப்படியே அவுட்டு போகிறோம். ஹாய் 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 போதும்டா. ஸ்ரீ துர்கா அம்மா சிங்கம் வாகனத்தோட செம்மையாக இருக்கிறாங்க.
ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. நம்ம தான் பவரை வாங்கியாச்சு, இங்கேருந்து பவரை வாங்கியாச்சு மக்களே. நம்ம தான் இனிமேல் அடித்து நொறுக்கிறோம். நம்ம அடுத்தலாம் நம்ம தும்பிக்கு போகிறோம். மணி வந்து இப்போ 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே ஏதாவது இருக்குதாங்களா? மேலே ஏதாவது இருக்கா? அங்கே போக வேண்டியிருக்கா? அங்கே ஏதாவது போக வேண்டியிருக்குதான்னு கேட்டேன். புரியல, அங்கே ஏதாவது போக வேண்டியிருக்குதான்னு கேட்டேன். அதான் தெரில. அது அந்த சரி, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு போயிட்டு தான் நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அங்கே போக வேண்டியிருந்துச்சுன்னா அங்கே போய் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம இன்னும் 2 லொக்கேஷன் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. 1 day ஆக்ஷன் நம்ம இன்னைக்கு, அதாவது ஹம்பியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு 1 day ஆக்ஷனில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம நவ கைலாயத்தை 1 day ஆக்ஷனில் பண்ணோம், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஹம்பியில் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே நிறைய லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இப்போ அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகேவா, வாங்க. பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்.